இயேசு பேய் ஒன்றை துரத்திக் கொண்டிருந்தார். அது ஊமை பேய். அந்த பேய் வெளியேறியதும் ஊமையாயிருந்தவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்படைந்தனர். ஆனால் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலைக் கொண்டே இவன் பேய்களை துரத்துகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் பொருட்டு வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டும்படி அவரிடம் கேட்டனர். அவர்களுடைய எண்ணங்களை அவர் அறிந்து அவர்களிடம் கூறியது, தமக்குள்ளே பிளவுபட்டுள்ள எந்த அரசும் பாழாய்ப்போகும், அவ்வாறே பிளவுபட்டுள்ள வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராகத்தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைநிற்கும்? பெயல்செபூலைக் கொண்டு நான் பேய்களை துரத்துவதாக சொல்கிறீர்களே, நான் பெயல்செபூலைக் கொண்டு பேய்களை துரத்துகிறேன் என்றால் உங்கள் மக்கள் யாரைக் கொண்டு பேய்களை துரத்துகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் நீதிபதிகள். நான் கடவுளின் வல்லமையால் பேய்களை துரத்துகிறேன் என்றால் கடவுளின் அரசு உங்களிடம் வந்திருக்கிறது என்பது உறுதி. வன்மையுடையவர் ஆயுதம் ஏந்தி தம் அரண்மனையை காக்கும்போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரைவிட வன்மையுடையவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா ஆயுதங்களையும் பறித்துக்கொண்டு கைப்பற்றிய கொள்ளை பொருள்களையும் பங்கிடுவார். என்னோடு ராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து சேகரிக்காதவர் சிதறடிக்கிறார்.